ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து வேப்பம்பு கார குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் புளி முதல்ல இப்போ ஊற வச்சுருக்கேன். நம்ம எப்போதும் போல் ஊற வச்சுட்டு கரைச்சி குழம்பு கூட்டி வச்சுக்க வேண்டியதான். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதனால் நான் அதை விரிவாக காட்டலை. இப்போ வந்து வேப்பம்பு வந்து நம்ம அந்த நாளில் கிடைக்கும் போது எடுத்து வெயிலே வந்து நாங்கள் மாடியிலே இருக்கிறதுனால கையாலே பறிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா நான் பதப்படுத்தி வச்சுருந்தேன். அதுதான் இப்போ எடுத்து நான் வறுக்க போகிறேன் வெறும் வானலில். அதுக்கு வேணும்னா நெய் விட்டும் வறுத்து சேர்த்துப்பாங்க. அது கொஞ்சம் பொடி பண்ணும்போது கொஞ்சம் மசன்னு இருக்க மாதிரி இருக்கும், மையாது, அரைப்படாது. அதனால் நான் சும்மா தான் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். குழம்புல வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை வேணும் எனக்கு அது மாதிரி வறுத்து செய்ய போகிறேன்னு நினச்சோம்னா நம்ம அதை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து வெறுமனே தான் அதை சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம வெறும் வானலே நல்லா அதை வறுத்து எடுத்து, அது வந்து ரொம்ப தீ அதிகமாக வைக்க வேணாம், கம்மியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஏற்கனவே காஞ்சு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப தீ விட்டோம்னா அடியில் டக்குன்னு பிடிச்சிருக்கும், தீஞ்சு போய் அடியில் பிடிச்சிக்கும், கலர் மாறும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் அது மாதிரி வறுத்து பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ பிளேட்டில் அது மாதிரி ஆற வச்சுட்டு நம்ம கையால் நசுக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவுடர் மாதிரி எப்படி வருது பாருங்கள். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு சும்மா பொடி இடிப்போம் இல்லையா, அதில் போட்டு லைட்டாக ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டினாலே போதும். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 10-15 வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். எப்போதும் போல் நம்ம இது குழம்பு கார குழம்பு தாளிப்போம் இல்லையா, அதே தான். குழம்பெல்லாம் கூட்டி புளி உப்புலாம் போட்டிருக்கேன். தக்காளி வந்து நான் சேர்த்துக்கல. இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது தக்காளி போட்டால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கலாம், இல்லை சாதா எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நான் இப்போது சொல்கிற மாதிரி இதுதான் கார குழம்பு தாளிப்போம் இல்லையா, சீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் கடுகு மூணுமே நான் சேர்த்து எப்போதுமே அஞ்சரை பேட்டில் வச்சுருப்பேன். அதுதான் கொஞ்சமாக எடுத்து போட்டு தாளிச்சிட்டேன். அது நம்ம வெடித்ததும் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தீ சிம்மில் வச்சுட்டு குழம்பு ஊற்றிக்க வேண்டியதான். குழம்பு வந்து ரொம்ப காரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடயே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காய் போட்டு வைக்கலனாலும் நமக்கு வந்து அந்த வேப்பம்பூ இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து நம்ம காரம் உப்புலாம் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பூண்டு வேணால் உரிச்சி போட்டு நம்ம வதக்கி செய்யலாம். நான் இன்றைக்கி பூண்டு உரிக்க டைம் இல்லாதனால நான் மறந்தும் போயிட்டேன். அதனால் நான் சும்மாவே செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த வேப்பம்பூ வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து இப்போ அந்த குழம்புக்கு இந்த தூள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். 3ல் 1 பங்கு தான் நான் வச்சுருந்த அளவில் சேர்த்துக்கிறேன். அதை நம்ம வச்சுட்டா இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுட்டு இந்த அளவு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் ரொம்ப கசப்பாக தெரியும். அதனால் ஒரு தடவை வச்சு பார்த்தோம்னா தான் நமக்கு டேஸ்ட்டு தெரியும். நான் வந்து இந்த அளவு இப்போ சேர்த்துக்கிறேன். வேறு எந்த எதுவும் கலக்கல, வெறும் வேப்பம்பூ பொடி மட்டும்தான். இப்போ இந்த மாதிரி தூவின மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம கரண்டியால் இந்த மாதிரி மெல்லவா அப்படியே இப்போ கிண்டி விட்டுடலாம். இது கரைச்சி ஊற்றினா டேஸ்ட் மாறும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கட்டி விடாமல் விட்டுட்டோம்னா அப்படியே கரைச்சி விட்டோம்னாலே போய் கரைஞ்சிரும். ரொம்ப போட்டு நம்ம இது பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சாலே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கலர் மாறி நல்லா வாசனையும் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்லி தோசை கூட நாங்கள் நைட்டு வச்சுட்டு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. சுடு சாதத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெய்யும் இந்த நல்லெண்ணெய் விட்டு பசஞ்சு ஊட்டி விட்டு பழக்கப்படுத்திட்டோம்னா ரொம்பவே நல்லது வயிற்றுக்கலாம். இந்த வயிற்றில் வந்து குழந்தைங்க வந்து நமக்கு ஸ்வீட் சாப்பிடுவாங்க, சாக்லேட்டு அது மாதிரிலாம். வேப்பம் இலையெல்லாம் அரைச்சி குழந்தெல்லாம் கொடுத்தா அவ்வளோ குடிக்க மாட்டாங்க. ஆனால் இது நம்ம குழம்புல சேர்த்து செஞ்சிட்டோம்னா தெரியாது, அது வந்து நமக்கு வெளியாயிடும். நமக்கு அதுமாரி குழந்தைங்களும் பெரியவங்களுக்குமே சாப்பிட்றது எல்லாருக்குமே நல்லது. எல்லா வயசுக்கு உட்பட்டவங்களும் இதை சாப்பிட்லாம். இது ஒன்றும் செய்யாது. நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் செய்யலாம். அது வேப்பம்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு தரம் செஞ்சு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த இது மாதிரி விழுது மாதிரி நம்ம காய வச்சுருந்தது தான் எனக்கு கிடச்சதுனால நான் அதை வச்சு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த அளவு வச்சாலே போதும். நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான் அது இருக்குது. ஒரு சிலர் வந்து நிறைய விட்டு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வச்சிருந்து சாப்பிட தேவையில்லை. கொஞ்சமாகவே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தரம் சாப்பிட்லாம். இப்போ நம்ம தான் சூடான சாதம் தான் அதில் போட்டு தான் சாப்பிட போகிறோம். இந்த கார குழம்பு தான் இன்றைக்கி. அப்புறம் வந்து நம்ம வாழை தண்டு வந்து பச்சடி இன்னைக்கு வீட்டில் செஞ்சுருந்தேன். அதுதான் நீ சாப்பிட போகிறோம். மோர், கொண்டக்கடலை பொரியல் தான். நம்ம வந்து வத்தை வந்து சைடிஷ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுவுமே கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம். அப்பளப்பூ, அப்பளம் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்புறம் கொத்தரங்காய் வத்தல் கூட இந்த மாதிரி கார குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது பிடிச்சவங்க நம்ம அது கூட வறுத்துக்கலாம். அதுமாரியும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் மழை நாளில் இந்த மாதிரி மழை நாளும் இல்லாமல் வெயில் நாளும் இருக்க அந்த நாளில் வந்து நிறைய வயிறு வந்து செரிக்காது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வரும். நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிற்றுக்கு இதமாக சாப்பிடும்போது நமக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும்.
இது நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து அந்த செரிமான கோளாறுலாம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி சாதத்தை கூட நம்ம அது மாதிரி வச்சு டிஷ் கொடுத்தோம்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. நீங்களும் அடிக்கடி இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதத்தில் 2 தடவை வச்சு சாப்பிடுங்க. இது கடையில் கூட வேப்பம்பூ கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் செய்ய முடியலன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.